வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கடா நைட் டைம்ல எங்கடா போயிட்டுருக்கீங்க? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தோணும். ஆனா நம்ம வந்து இப்ப இங்க எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அமைதியான, ஒரு நல்ல வைப் கிடைக்கக்கூடிய, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, திருச்செங்கோடு போயிட்டுருக்கோங்க. திருச்செங்கோடு எதுக்கு அங்கே போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, திருச்செங்கோடுல வந்து ஒரு கோயில் இருக்கு. என்ன கோவில் அப்படின்னாக்கா, அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும். நம்ம அங்க தான் போயிட்டுருக்கோம். திருச்சியிலேருந்து கிளம்புனோங்க. நைட் ஒரு 11 மணிக்கு கிளம்புனோம். விடிய காலைல ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து திருச்செங்கோடு போயிட்டோம். அங்கே போயிட்டு சின்னதா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாரு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஆர்ச் தாங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு. இது வந்து ஒரு மலை மேலே தான் அந்த கோயிலே இருக்குது. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் வந்து வாங்க சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் வந்து நேராக வந்து உள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி சுற்றி ரோடு இருக்கும் பார்த்தீங்களா? அதே ஃபார்மேட் தாங்க இங்கேயும். அதே மாரி தான் வந்து ரோடு வந்து அதே மாரி தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. வேற லெவலா இருந்துச்சு. கோவில் பார்த்தீங்கன்னாக்கா, அது ரோடு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. நைட் டைமில ட்ராவல் பண்ணி போம்போது நமக்கு எப்படி சொல்றது? ஏதோ மூவில பார்க்குற மாரி நமக்கு வந்து அது ஏதோ கிராஃபிக்ஸ் மாரி தான் தெரிஞ்சுச்சு நமக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்த்தா இருந்துச்சு. நீங்க பார்க்கும்போது தெரியும். அந்த ஹோல் ஊரே தெரியுது பாருங்க. அந்த முழு சிட்டியுமே வந்துட்டு திருச்செங்கோடு ஊர் ஃபுல்லாவே வந்து அந்த மலை மேலேருந்து பார்த்தா கம்ப்ளீட்டா தெரியுதுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த மலைகளும் பார்க்கணும். இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் வேற இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த வியூ பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி வேற லெவலா வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு வந்து எப்படி மெயின்டனன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. எவ்வளோக்கு அது எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்க, எடுத்து எவ்வளோ நீட்டா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு நேரா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டிய போயிட்டு பார்க் பண்ணோம். பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து போயிருந்தோம். மலை மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா, பார்க்கிங் வந்துட்டு சூப்பரா வந்து இடம்லாம் வந்து ஒதுக்கி குடுத்துருந்தாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே வந்து மேலேயே இருக்குங்க. ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது? மெயின்டனன்ஸ் வந்து பண்றாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது வந்து இந்து அறநிலையத்துறை தான் இந்த கோயில் வந்து மெயின்டனன்ஸ் பண்றாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள போலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நடந்து போயிட்டுருந்தோம். போற வழியில பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட்டிங்லேயே அதாவது வந்து கோவிலுக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, வந்து தீபம்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு வணக்கத்த போட்டுட்டு, ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு பக்தி வைப் அப்படியே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள உள்ள போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மரகதலிங்கம் பார்க்க தான் வந்து போயிருந்தோம். மார்கழி மாசம் நாங்க எண்ட்ல தான் போயிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரியான கூட்டமா இருந்துச்சுங்க. விடிய காலையில 3 மணிக்கு இவ்வளோ கூட்டமா இருக்கும் அப்படிங்கிறது, நான் எந்த கோயிலையுமே பார்த்ததில்ல. இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ கூட்டமா இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, காலையில பார்த்தீங்கன்னா, எனக்கே சரியான ஷாக்கு. வந்துட்டே இருக்காங்க. ஆளுங்க பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டே இருக்காங்க. வர வர ஆள் சாமி பார்த்துட்டு போக போக வந்து திரும்ப 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 மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு பிரபலமான கோவில் அப்படின்னே சொல்லலாம். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாக்கா, அந்த சாமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சிவன் பாதி, சக்தி பாதி. அதாவது சிவன் பாதி, பார்வதி பாதி அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த சாமி வந்து இருக்கும். அதுதான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து. அவ்வளோ கூட்டமா இருந்துச்சுங்க. அப்படிலாம் கோவில் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ எப்படி சொல்றது? தெளிவா இருந்துச்சு. கோவில் வந்து எப்படி சொல்றது? ஒரு மாரி நமக்கு ஒரு சில இடத்துல ஒரு சில கோயில் பார்த்தோம்னாக்கா, இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதில உள்ள சிற்பங்கள்லாம் வந்து கிளியரா இல்லாத மாரி இருக்கும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்றது? சின்ன சின்ன சிற்பங்கள் கூட வந்துட்டு, அவ்வளோ தெளிவா, அவ்வளோ எப்படி சொல்றது? நுண்ணியமா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சிலைகள்லாம் வந்து அவ்வளோ தெளிவா, அவ்வளோ கிளியரா இருந்துச்சு. கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் வந்து எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது வந்து அந்த கோவிலோட உள்ள போனதுமே தெரிஞ்சுச்சு நமக்கு. ஏன் அப்படின்னாக்கா, அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு. அந்த அந்த இடமே வந்து அவ்வளோ இதா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புதுசா நான் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பார்த்தீங்களா ஒரு போர்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா, செங்கோட்டு வேலவன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செங்கோட்டு வேலவன் அப்படிங்கிற முருகன் வந்து இது ஒரு முருகனோட அவதாரம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா, அது நான் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்ல அதுவரைக்கும். ஆனா, நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். இதுக்குள்ள தான் வந்து அந்த மரகதலிங்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஆனா, உள்ள வந்து கேமரா அலோவ் பண்ணல. அதனால வந்து நான் உள்ள வந்து எடுக்க முடியல என்னால. நீங்க போனாலுமே வந்து கேமரா வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு அது அது தேவையில்லாத ப்ராப்ளம். நம்ம ஒரு சில இடத்துல வந்து அந்த கண்ட்ரோல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நம்மளும் வந்து அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு பின்னாடி இருக்கவங்க வந்து நம்ம அதே மாரி அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் வந்துட்டு திருப்பி பின்னாடி இருக்கவங்க நம்மள பார்த்தே நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது மாரி நம்ம பண்ணக்கூடாது. அதனால நம்ம வந்து அத வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சரி வெளியில போயிட்டு ஏதாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் வெளில போனோம். வெளில போனாக்கா இந்த உங்களுக்கு தெரியும் இங்க பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம் முன்னாடி ஒரு மண்டபம் மாரி ஒரு மண்டபம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அங்க தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் ஊரே வந்து தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அந்த பாருங்க வெள்ள வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா? லைட் வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்துட்டு வீடுகள் தான். இது வந்து ஊருக்கு வந்து சென்டர்ல தான் அந்த கோயில் வந்து இருக்கு. அவுட்டர்லலாம் கிடையாது. அவ்வளோ கிளியரா எப்படி சொல்றது? அந்த வியூ வந்துட்டு நம்ம நைட்ல போகும்போதே நமக்கு வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்கு அப்படின்னாக்கா, பகல் டைம்ல வந்து பயங்கரமா இருந்திருக்கும். நமக்கு வந்து எப்படி சொல்றது? நமக்கு டைமிங் வந்து செட் ஆகாதனால நம்ம நைட்ல தான் நம்ம போற மாரி இருந்துச்சு.
அதனால தான் உங்களுக்கு என்னால் வந்து காலையில் காட்ட முடியல. அந்த கோவில் வந்து அதோட வியூ வந்து என்னால் காலைல காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக கிளியராக நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், போடுவேன் அப்படிங்கிறது வந்து எந்த டவுட்டுமே வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா லைட்லாம் வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க. சிவசிவாவெல்லாம் போட்டுருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு ஒரு வணக்கத்த போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நெனச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மேலேயுமே போயிட்டு அந்த தீபம்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சிலை வந்து இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சரி ஓகே கொஞ்சம் லேட்டா போகலாம், கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி சொல்கிறது, நமக்கு மலைய விட்டு கீழ இறங்கவே வந்து மனசு இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து வந்தோம்னா அப்படின்னாக்கா டைம் போகிறதே தெரியாது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ந ஒரு ந ஒரு காலையிலேயே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா, அது எவ்வளோ அந்த டே ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு மாரி ஹேப்பியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலோட சக்தி வாய்ந்த கோவில் அப்படிங்கிறதுல வந்து இது எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஏன்னா இந்த அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் வந்து நான் மேக்ஸிமம் நான் அவ்வளோக்கு கேள்விப்பட்டதில்ல. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தான் வந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது நான் வரலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கம்பல் பண்ணி என்ன கூட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒர்த்துங்க. நீங்களும் வந்து உங்களால இங்கே பக்கத்தில இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த கோயில் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெறையா மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலோட ஆ எஃபெக்ட் வந்து அதாவது அதோட சக்தி தெரிஞ்சு தானே அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க நெறையா மக்கள் வந்துட்டு. எங்கெங்கேருந்துலாம் வந்திருந்தாங்க. அந்த டைமுக்கு வந்து அவ்வளோ 3 மணிக்கு அப்படிங்கிறது வந்து 3 மணி இல்ல. அதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் வந்து மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்து திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, போற வழியில திருப்பி ரிட்டர்ன் போறோம் பார்த்தீங்களா, அதில பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரோடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப நீட்டா சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப போகும்போது நமக்கு ரொம்ப த்ரில்லிங்கா ஒரு மாரி பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு நமக்கு அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க அத நேர்ல வந்து நீங்க வந்து அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து போகும்போதும் வந்துட்டு பார்த்து கவனமா போகணும். ஏன் அப்படின்னாக்கா, ஒரே ரோடு தான் இருக்கு. அங்க கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வர்றவங்களும் அதே ரோட்ல தான் வருவாங்க. இங்கேருந்து திருப்பி மறுபடியும் கோயிலுக்கு போறவங்களும் வந்து அதே ரோட்ல தான் போவாங்க. அப்படிங்கிறப்போ வந்து நம்ம தான் வந்துட்டு நம்ம பார்த்து கவனமா வந்து போகணும், வரணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, மறக்காம உங்களுடைய கருத்துக்கள வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.